வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி 7ஆம் நாள். இன்னைக்கு நாம் பார்க்குற திருத்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா 91வது திவ்ய தேசம் கள்ளழகர் கோயில் திருமாலிரும் சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருமால் இரும் சோலை மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர். ஒரு அழகான மலை அடிவாரத்தில், குன்றுக்கு அடிவாரத்தில், பசுமையான குன்றுக்கு அடிவாரத்தில் இருக்குது. சுவாமி பெயர் மூலவர் பரமசுவாமி, உற்சவர் கள்ளழகர் என்கிற சுந்தரராஜ பெருமாள். சுந்தரராஜ பெருமாள் வந்துங்க அபராஜிதம் அப்படிங்கிற பொண்ணால, சுத்தமான பொன் செஞ்ச உருவம். அப்படியே பார்க்க அழகு கொஞ்சம் முகம், நல்லா கண்ணமெல்லாம் பூரிச்சு போய் பார்க்க அழகு கொஞ்சம் முகம். அழகுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மலையாள தேசத்திலிருந்து ஒரு தடவை மன்னன் ஒருத்தன் அனுப்புகிறான் 18 பேரை. 18 பேரும் திறமையானவங்க. போய் அவங்க வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமாளுடைய கள்ளழகருடைய பவரை குறைச்சி அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம மலையாள தேசத்தில் கோயில் கட்டி அவரை உட்கார வைக்கணும்னு ஆசை. ஆனால் கள்ளழகருக்கு மதுரையிலிருந்து போக விருப்பம் இல்லை. அவங்க வர்றவங்க 18 பேரும் பெருமாளை சேவிக்கிறாங்க. அந்த அழகில் மெய்மறந்து போயிடுறாங்க. மெய்மறந்து அங்கேயே படிக்கட்டாக தங்கி பெருமாளை காவல் காக்குறாங்க. தலைமை காவலாளி, தலைமையாக இருக்கிறவர் கருப்பண்ணசாமி. இவங்க 18 பேரும் படியாக இருக்கிறாங்க, இவர் கதவாக இருக்கிறார். இன்னைக்கும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஐதீகம். அந்த கதவாக இருக்கிறார். நீங்கள் போனால் தாராளமாக பார்க்கலாம். அதை அப்புறம் அந்த மலை மேலே ஏறணும்னா நூபுரு கங்கை அப்படின்னு ஒரு ஓடை இருக்குது, ஒரு ஊத்து. அது என்னன்னு அதனுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாமன அவதாரம் அப்போ மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறாரு வாமனன், எனக்கு 3 அடி நிலம் கொடுன்னு. 1 அடி பூமியெல்லாம் அளந்துடுறாரு, 2வது அடி வானத்தை அளக்கிறாரு, 3வது அடி கேட்கும் போது இடம் இல்லாதனால தன் தலையவே கொடுத்து பாதாளத்துக்கு போயிடுறாரு மகாபலி. அந்த 2வது அடி அளக்கிறாரு இல்லைங்களா. அப்போ அளக்கும் போது பிரம்மதேவர் அங்கேருந்து கமண்டலத்தில் பாத அபிஷேகம் பண்ணுறாரு. அவருடைய கமண்டல நீரில் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. நூபுரு அப்படின்னா தண்டைன்னு அர்த்தம். அந்த தண்டை பெருமாளுடைய தண்டைகளை பட்டு தெரிச்சு ஒரு துளி பூமியில் வந்து அந்த மலையில் வந்து விழுந்து அது இன்னைக்கும் தீர்த்தமாக, அந்த வற்றாத ஜீவ தீர்த்தமாக வந்துகிட்டு இருக்குது. அது எப்போ போனாலும் யார் போனாலும் அந்த தீர்த்தத்தில் நமக்கு வந்து நீராடலாம். அப்படி ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் குறிப்பிட்ட நாள் அந்த திதி அப்போ நம்ம பெருமாள் மலை மேலே போய் சுந்தரராஜ பெருமாள் அங்கே போய் தொட்டி அபிஷேகம் அப்படி பண்ணிக்கிறாரு. அந்த தொட்டி உற்சவம். அந்த தொட்டிக்குள்ளார பெருமாள் உட்கார வச்சிடுறாங்க. அந்த நூபுரு கங்கை பெருமாள் அப்படியே அபிஷேகம் பண்ணுது. அந்த பெருமாள் மேலே பட்டு கீழே வர்ற தண்ணிக்கு நாமளும் நீராடலாம். அவரோட பெருமாள் மேலே பட்டு நூபுரு கங்கையே ஒரு புனிதம். அதில் பெருமாள் மேலே பட்டு வர்ற தண்ணி, அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் போயிடுங்கிறது நம்ம சொல்லவே தேவையில்லை யாரும். அப்படிப்பட்ட இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகனுடைய 6வது படை வீடு பழமுதிர் சோலை அங்கே தான் இருக்குது. நூபுரு கங்கை அருகில் இருக்குது. அவ்வைக்கு முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு அவரோட அருவை பறிச்சித்து பார்த்தார் இல்லைங்களா. அந்த மரம் இன்னும் இருக்குது. அந்த முருகனையும் பார்க்கலாம், மாமனையும் மருமகனையும் ஒரே இடத்துல தரிசிக்கலாம். அந்த ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குதுங்க. அப்புறம் கள்ளழகர்னாவே பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரையில் சித்திரை மாதம் வர்றது ரொம்ப விசேஷம். அந்த சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குறது ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி இப்போ கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குறத பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் பெருமாளை தரிசிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் பழமையான ஒரு பண்டிகையில் ஒன்று. நாம் நேரில் போகணுன்னாலும் டிவியிலேயாவது அவசியம் பார்க்குறோம். நம்ம அவசியம் கள்ளழகர் கோயிலை பார்த்து பெருமாளுடைய அருளையும், பழமுதிர் சோலையில் பார்த்து முருகனுடைய அருளையும் பெறுவோம் என நம்புகிறேன். நன்றி.